அதாவது எல்லா ஜாதகத்துலேயும் ஒரு குறை இருந்தால் ஒரு நிறை இருக்கும், ஒரு நிறை இருந்தால் ஒரு குறை இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்கு ஆசை என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அம்சம்னு ஒன்று இருக்கணும், அமைப்புன்னு ஒன்று இருக்கணும். அமைப்பு என்ன இருக்கோ அதன்படி தான் என்னுடைய வாழ்வியல் தன்மை இருக்கும். அப்போ அந்த வாழ்வியல் தன்மையை நம்ம அழகாக அக்செப்ட் பண்ணிக்கிற பட்சத்தில் நம்ம நிம்மதியான திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி நம்ம ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும், அதாவது இந்த ஆண்டில் எப்படி இருக்கும், ஆல்ரெடி அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும், அதாவது விவாகரத்தா அப்படின்னு பார்வையிலையும் பார்க்கலாம், அல்லது எப்படிப்பட்ட தன்மையில் விவாகம் நடக்கும், அது எப்படிப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அது விவாகரத்து வரைக்கும் போகுமா, அல்லது அப்படியே எப்போயுமே ஒரு லைஃப்பில் ஒரே தன்மையில் போகிறதுன்றது கிடையாது. ஊடல் இருந்தால் தான் கூடல் இருக்கும், கூடல் இருந்தால் தான் க்ரியேஷன்ஸ் இருக்கும், சந்ததிகள் இருக்கும், சந்ததிகளுக்காக தான் திருமணமே பண்ணுறோம். அப்படின்றப்ப இந்த சந்ததிகள் வர்றது அல்லது சந்ததிகளுக்கு முன்னாடியே நம்ம எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், நம்ம விருப்பப்படியா விதிப்படியா அல்லது நம்ம பெரியவங்க பார்த்து வைக்கிறதா அல்லது நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறக்கூடிய லவ் மேரேஜா, இப்படியெல்லாம் நிறையா ஒவ்வொருத்தருக்கும் சில கன்ஃபியூஸ் நிறையா இருக்கும். எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும், நம்ம விரும்புகிறவரை கல்யாணம் பண்ண முடியுமா, அல்லது கல்யாணம் பண்ணுறவர் நாம் விருப்பப்படி நடந்துக்குவாரா, அல்லது விருப்பப்படி நாம் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது ஏதாவது நம்மளோட ஒத்து எப்பயுமே ரெட்டமாட்டு வண்டி எப்படின்னாக்கா ஒரு மாடு சண்டியாகவும் ஒரு மாடு நொண்டியாகவும் இருந்தாலும் அது ஊர் போய் சேராது. அதுபோல் என்னென்னா வாழ்க்கையில் 2 பேர் கணவன் மனைவி 2 பேருன்றது மனமொத்த தம்பதிகளாக இருந்தால் மட்டும்தான், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஃபுல்லி பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். அதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட குறைச்சா இருக்கலாம், அது ஒரு தவறு கிடையாது. பட் ஆனால் கருத்து வேறுபாடே இல்லாத தன்மையில் பயணிக்கிறதும் அப்போ யாரோ யாருக்கோ அடிமைப்பட்டு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு புள்ள பூச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப நாள்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னாக்கா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற லெவலில் சில விஷயங்கள் சில இடங்களில் தெரிச்சிரும். அதாவது எப்படின்னாக்கா அவ்வளோ வரைக்கும் பொறுத்தே போயிட்டே இருப்பாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுத்து போவாங்க. பொங்கி எழுகிறப்ப என்னென்னா சுனாமியோட மிகப்பெரிய அளவில் லைஃப்பை புரட்டி போட்டு போயிடும். அது நீங்கள் எவ்வளோ தான் எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் பெரிய ஹைலைட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய நபராக இருந்துருப்போங்க, நீங்கள் பொலிட்டிக்கலில் இருந்துருப்போங்க, நீங்கள் பிஸ்னஸில் இருந்துருப்போங்க, நீங்கள் பெரிய உங்களுக்கான இணை இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை அப்படின்ற ஒரு ஹைடெக்கான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்டர்னல் லைஃபு எவ்வளோ பெரிய பிக் ஷாட்ஸ் பார்க்குறோம், எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனரை பார்க்குறோம், எவ்வளோ பெரிய பொருளாதார ரீதியாக உச்சக்கட்டத்தை தொட்ட மனிதர்களை பார்க்குறோம், ஆட்சி அதிகாரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்குறோம். ஆனால் இன்டர்னல் லைஃப்னு வந்ததும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவில் என்னென்னாக்கா ஒரு 1,00,000 பேரை தன்னோட கீழே வச்சு சம்பளம் கொடுத்து மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் ஒத்த ஆளை வீட்டில் வச்சு அவரால் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் அவர் பேரத்தை வாங்கிடுவார் அல்லது அவங்கள விட்டு விலகிடுவார். இந்த மாதிரி தன்மைகளில் இன்டர்னல் லைஃப்ன்றது ஓடும். அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும், உங்களுடைய ஜனனச்சாட்டு அப்படின்றது தான் பெருவாரியாக நிர்ணயிக்கும். ஆனால் பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு 15-20% இந்த ராசியின் அடிப்படையில் இந்த மாதிரி தன்மையில் நடக்கும், இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் மன வாழ்க்கை, அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை அல்லது பிரிவு வாழ்க்கை அப்படின்றது கணிக்க முடியும். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த ஆண்டும் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட வாழ்வியல் தன்மை இருக்கும், அதாவது மன வாழ்க்கை இருக்கும், அதாவது விருப்பமானதாக இருக்குமா அல்லது விவாகரத்துக்கு உள்ளானதாக மாறுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அது இந்த ஆண்டு 2024க்கும் எப்படி சப்போர்ட் பண்ணணும் இந்த இல்லற வாழ்க்கை அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்றது கேது, சுக்கிரன், சூரியன் தான். அதாவது மூலம், போராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். இதை டிசைடிங் ஃபேக்டர் யார், உங்களுக்கு அலைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு புதன் தான். உங்கள் ராசிக்கு எப்போயுமே 7ஆம் இடம்ன்றது பகைப்பற்ற ஸ்தானாதிபதி தான் இருப்பாங்க. எல்லா ராசிக்குமே மேசத்துலேருந்து மீனம் வரைக்குமே உள்ளது 7ஆம் பாவம்ன்றது அந்த ராசி எகென்ஸ்ட் தான். அதான் 180 டிகிரியில் டெட் அகென்ஸ்டாக இருக்கக்கூடியது. ஒத்து போனதுன்றது ரொம்ப சிரமம். அப்போ அதுக்குள்ளே நமக்கானது எப்படி அமையணும் அப்படின்றத நம்ம ப்ளே பண்ணணும். அப்போ மேல் ஃபீமேல்ன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட் தானே, 100% மாறுபாடான தன்மையில் தானே இருக்கும். அப்படின்றப்ப அதே போல் தான் உங்களுக்கானது மாறுபாடான தன்மையில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல புதன் யார் சாரத்தில் இருக்கார் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக பார்க்க வேண்டியது. அந்த இடத்துல அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப 7ஆம் இடத்தை டிசைட் பண்ணக்கூடிய புதன் எந்த தன்மையில் இருக்கலாம் அப்படின்றப்ப மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம்
மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் தான் உள்ளடக்கினதாக இருக்குது புதன். அப்போ செவ்வாய்க்கு புதன் பகை, அது சரி வராது. அப்போ உங்களுடைய புதன் அப்படின்றது உங்களுடைய ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, புதன் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதுவும் குருவோட நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அதுலேயும் மட்டுமே பழகக்கூடாது, அதான் இருக்கக்கூடாது, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் ஜஸ்ட்டு அவர் வந்து சுக்கிரன் வீட்டில் இருந்தாலே சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் அப்போதைக்கு பிரிஞ்சிருப்பாங்க, அப்புறம் சேர்ந்துருவீங்க. ஆனால் இந்த செவ்வாயோட சாரத்தில் இருந்து, செவ்வாயும் சுக்கிரன் சாரத்தில் இருந்தாருன்னு வச்சுங்க, விருப்பமான திருமணம் பண்ணியும் அது வெறுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ வெறுத்து போகிறனாக்கா அதுக்காக விட்டு போயிடுவீங்கன்னாக்க விட்டு போக மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துக்கு புதன்றது வச்சு அப்படியே மேக் போக அப்படியே பண்ணிட்டு போயிடுவீங்க. அதாவது ஒரு சமாளிச்சுட்டு லைஃப்பை ஓட்டுறதுக்கான வாழ்வியல் வித்தை தெரிஞ்சவங்க நீங்கள். ஆனால் என்னென்னா திருப்தியற்ற மன வாழ்க்கையில் அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதாவது செழிப்போடையே பயணிக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையும் என்னென்னா அதிகபட்சம் வீட்டில் இருக்கிறதோ அல்லது கூட சேர்ந்து இருக்கிறதோ அல்லது கொஞ்சம் நேரம் சிரித்து பேசுனீங்கன்னா கூட அடுத்த நேரம் முறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல நமக்கான தனியாக நமக்கான செஞ்சு மோல்டு கொடுத்து ரெடி பண்ணி வந்த ஒரு மாடல் கிடையாது. நமக்கு உண்டான பேர் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டாலே அது ஈஸியாக உங்களால் சர்வைவ் பண்ண முடியும். அவங்களோட லைஃப் ஃபுல்லாக பயணிக்க முடியும். அது அப்படி தான், அவங்க அப்படி தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல புதன்றது செவ்வாயோடைய மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்துலையோ அல்லது செவ்வாய் வந்து உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு மனக்கசப்புன்றது தான் இருக்கும் ஒழிய டைவர்ஸ் வரைக்கும் போய் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆனால் ஒட்டாது. லைஃப்ன்றது பெருசாக ஒரு அந்யோன்யத்தன்மை உங்களுக்குள்ளே இருக்காது, அவ்வளோதான். அதே நேரத்தில் அந்த புதன் உங்களுக்கு ராகுவோட தன்மையில் இருக்காருன்னு வச்சுங்க. ராகுனாக்கா ராகுவோட எந்த ராகுவோடையோ அல்லது கேதுவோட நட்சத்திரங்களில் இருந்தாருனாக்கா உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயத்திலேயோ அல்லது அஸ்வினி மகம் மூலத்திலேயோ புதன் இருந்தாருனாக்கா ரொம்ப, அதாவது நல்ல மெர்ஜல் ஆகிடுவீங்க. அவங்களுக்கு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் என்னென்னா ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே உங்களை கவர் பண்ண பார்ப்பாங்க. அதுதான் நடக்கும். அப்போ அவங்க ஒரு ஃபார்மேட்டை டிசைன் பண்ணிடுவாங்க. அந்த டிசைனுக்குள்ளே நீங்கள் சர்வைவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது உங்களால் முடியாது. ஏன்னா உங்களுக்கான ஃபோக்கஸ் லைஃபே வேறு மாதிரி இருக்கும். அப்போ நீ யார், நானாக இருக்கேன் அப்படின்றது தான். இதில் என்னென்னா பெருசாக என்னென்னா இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பெருசாக பிரிஞ்சு போக மாட்டீங்களா ஒழிய, ஆனால் சேர்ந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக லைஃப்பில் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. லைஃப்பை உங்களுக்கு தனியாக இருக்கிறதுல மிகப்பெரிய அளவில் சுகம் காணக்கூடிய நபராக இருப்பீங்க. சேர்ந்துருந்தாலும் ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஊருக்காக சேர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான். ஆனால் வெளியில் சந்தோஷமாக இருப்பீங்க. பட் இன்டர்னல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட்டு லைஃப்பை காட்டுவீங்க, அவ்வளோதான். இதில் புனர்பூசம்னு ஸ்டாருக்குள்ளே தான் மிகப்பெரிய அளவில் அனுகூலமற்ற தன்மையில் இருக்கக்கூடிய ப்ளே நடக்கும். அப்போ புதன்றது புனர்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சாரத்தில் இருந்தார்னா, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தார்னா மிகப்பெரிய அளவில் டேஞ்சர்னால் வழக்கு அல்லது பிரிஞ்சு அல்லது செப்பரேஷன் இந்த மாதிரி தன்மையில் இருப்பீங்க. இல்லை சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கார் புதன், சுக்கிரனுடைய ஏதோ ஒரு நட்சத்திரம் பரணி, பூரம், புராடத்தில் இருந்தார்னாக்கா உங்களுக்கான வாழ்க்கைன்றது மிகப்பெரிய அளவில் ஃப்ராக்மெண்ட் ஆகிடும். அதாவது பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளை தான் இனிஷியேட் பண்ணணும். அது பிரிஞ்சே போயிடுவீங்க. ஆர்டிஃபிஷியலாகவோ நேச்சராக ஆர்டிஃபிஷியல் கூட இல்லை, இது வந்து உங்களுக்கு பிடிக்கலாம் எனக்கும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற லெவலில் போயிடுவீங்க. அப்போ இணைந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை யார் தரா அப்படின்னம்னாக்கா, இந்த இடத்துல செவ்வாய் இந்த புதனுடைய சாரத்தில் எந்த விதத்துலையும் படாமல் இருந்தார்னா மட்டும், சுக்கிரனுடைய சாரத்தில் எதுலேயும் இல்லாமல் இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கான வாழ்க்கை அழகாக இருக்கும். அதே மாதிரி புதன்றது ராகு கேதுகளுடைய சாரத்துலேயும் இருந்தார்னா, சூரியனுடைய சந்திரனுடைய சாரத்தில் இருந்தார்னா, இன்னும் சொல்ல போனால் சூரியன் மட்டும்தான் ஓகே, சந்திரன் கூட நெகட்டிவான தன்மையில் தான் இருக்கும். சூரியனுடைய சாரத்தில் சூரியன் ராகு கேதுகளில் இருந்தார்னாக்கா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் மாங்கல்யம் தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, இந்த புத்திர தோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது, பித்திரு தோஷம் இருக்குது, மாத்திரு தோஷம் இருக்குது. எல்லாம் தோஷன்றது தோசை மாதிரி, வெரைட்டி தோசை மாதிரி, தோஷன்றது வெரைட்டி தோஷம் இருக்கும். அதாவது எல்லா ஜாதகத்துலேயும் ஒரு குறை இருந்தால் ஒரு நிறை இருக்கும், ஒரு நிறை இருந்தால் ஒரு குறை இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு பாவம் வளர்த்தா அதுக்கு நேர் எதிர்பாவம் வீணாக போயிடும். வீணாக போயிட்டுனா 4ஆம் பாவம் வளர்த்தா 7ஆம் 10ஆம் பாவம் வீணாகிடும், 10ஆம் பாவம் வளர்த்தா 4ஆம் பாவம் வீணாகிடும்.
எப்போவுமே உங்கள் ஜாதகத்திலேயே உங்களுடைய வலுவற்ற தன்மை எது, வலுவான தன்மை எது, உங்களுடைய ஜாதகத்தன்மை வலுவானதா வலுவற்றதா, உங்களுடைய எதிர்பாலின தன்மை வலுவானதா வலுவற்றதான்றது நீங்கள் உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்திற்கோ சந்திரன் தாங்க முக்கியமான ஆள். சந்திரன்றது 3, 6, 8, 12 இருந்தாருனாலே நீங்களாகவே இருக்க முடியாது. நீங்கள் எந்த டிசைனையும் உங்களால் சர்வைவ் பண்ணுறதான வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் டிசைன் எடுக்கவும் முடிய மாட்டீங்க, எடுத்தாலும் அதில் லீவ் பண்ணுறது கஷ்டம். அப்போ நீங்களே சர்வைவல் ஆகாதப்ப உங்களுக்கு ஆப்போனண்ட் இருக்கக்கூடிய புதனை நீங்கள் பார்க்கணும். புதன்னாக்கா உங்களுடைய தனுசுக்கு புதன் தான் ஆப்போசிட் பார்ட்டி. அவர் எப்படி இருக்கார், உங்களுடைய குரு எப்படி இருக்கார், குரு வீக்காக இருக்கார், சந்திரன் வீக்காக இருக்கார். சந்திரன் வீக்காக இருக்காருனாக்கா இந்த இடத்துல உங்களோட ராசியில் தான் சந்திரன் இருக்கார். பட் சந்திரன் நின்ற ராசியாதிபதி யார் இந்த இடத்துல? கேது, சுக்கிரன், சூரியன். அப்போ கேது, சுக்கிரன், சூரியன் 3 பேருமே மறையாமல் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான். அல்லது உங்களுடைய புள்ளி லக்ன புள்ளின்றது உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சா, அல்லது ஸ்டார் மட்டும் தான் தெரியுது எனக்கு. ஸ்டார்னாக்கா ஸ்டார் அதிபதி. அப்போ கேது மறையக்கூடாதுனாக்கா 3, 6, 10, 11 இருக்கிறது நல்லா தானே அப்படின்னா 3, 6 இல்லாமல் 10, 11 மட்டும் இருந்தாருனால நல்லது. அட் ப்ரெசென்ட் இப்போ 10ஆம் இடத்துல தான் கேது இருக்கார். அப்போ இந்த டைம்ன்றது நீங்கள் மூல நட்சத்திரமாக இருந்தீங்கனாக்கா ஒன்றும் பிரச்சனை ஃபேமிலி வைஸ் பெருசாக இஷ்யூஸ் வராது. அழகாக இதுவும் கடந்து போகும் அப்படின்றது. இப்போ நெகட்டிவான தசாபதிகள் நடந்தால் சின்ன சின்ன சலனங்கள் தான் ஏற்படும், மற்றபடி பெருசாக உங்களுக்குள்ளே ஒரு பிரிவு வராது. நீங்கள் புராட நட்சத்திரமாக இருந்தீங்கனாக்கா சுக்கிரனை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இடத்துல சுக்கிரன் புதன் காம்பினேஷன் எங்கேயுமே நடந்துடக்கூடாது. புதன் எந்த டைம்த்துலேயும் உங்களுடைய சுக்கிரனுடைய சாரத்துலேயோ அல்லது சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்திலோ இருக்கக்கூடாது உங்களுடைய ஜாதகத்தில். அப்படி இருந்தாலே போதும். அப்போ இந்த இடத்துல புதன் மறையாமல் இருக்கிறத விட சுக்கிரனுடைய சாயமே பெறக்கூடாது, வேறு ஒன்றும் கிடையாது. சுக்கிரனுடைய சாயம்னாக்கா என்ன, புதன் பூரம், பரணி, பூராடத்தில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாருன்னா 1, 5 அது என்ன 6, 9 தானே வருது. இந்த ராசிக்கு 6, 9 ராசி இடத்துல தானே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதில் யார் சொல்லணும்னா உங்களுடைய சந்திரன் இருக்கார். அவர் பூராடம் நட்பு பெற்ற தன்மை தான். பட்டு இந்த 7ஆம் அதிபதி புதன் இருக்கார் பார்த்தீங்களா, புதன் உங்கள் ஸ்டாருக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அப்போ இதுதான் சில விஷயங்கள் ஆனால் என்னன்னாங்க வீணாக இருக்கார், நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம், பட் அவங்க ஆப்போசிட் வீக்காக இருக்காங்க அப்படின்னா ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்போயுமே ஈக்குவலுக்கு ஈக்குவல் இருந்தால் தான் மல்லு கட்டுவாங்க. உங்களுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கவங்கள்ட்ட நீங்கள் மல்லு கட்டவும் மாட்டீங்க, ஆர்டர் மட்டும் போட்டு போயிடு, இதை பண்ணி இதை செய்ய அப்படின்னு. அல்லது நான் வரத்துக்கு லேட் ஆகிடும், அல்லது இதை செஞ்சு வச்சுருக்கேன், அல்லது நான் வரத்துக்கு லேட் ஆகிடும் இதை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அந்யூன்யம் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த டைம் உங்கள் ராசிக்கு அதிபதி 7க்கு அதிபதி, அவ்வளோதான் முக்கியம். இதில் 2 கான்செப்ட் தான் தியரி. உங்கள் ராசி அதிபதி யார்? குரு. ஆப்போசிட் யார்? புதன். அப்போ புதன் உங்களுக்கு பகைப்பெற்ற தன்மையில் ஸ்டாரில் இருக்கக்கூடாது, அதே மாதிரி நீங்கள் அவருடைய பகைப்பெற்ற ஸ்டாரில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒரே சிம்பிள் லாஜிக் தான். அவர் பெற்ற தன்மை பகைன்றது உங்கள் ராசியில் எதுவுமே இல்லை. அப்போ புதனுக்கு உங்கள் ராசியில் உங்கள் ஸ்டார் உங்கள் ராசி எந்த நட்சத்திரம், கேது, சுக்கிரன், சூரியன் எதில் இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை புதனுக்கு. அப்போ உங்களுக்கு தான் பிரச்சனைனாக்க புதன் இருக்கிற இடம் தான் உங்களுக்கு டேஞ்சரான ஜோனில் இருக்கக்கூடாது. அப்போ சுக்கிரனுடைய ஸ்டாரில் புதன் இருக்கக்கூடாது, செவ்வாயோட ஸ்டாரில் புதன் இருக்கக்கூடாது, குருவோட ஸ்டாரில் புதன் இருக்கக்கூடாது. அப்போ புதன் உங்கள் நேச்சுரல் சார்ட்டில் மிருகசீரிடம், அவிட்டம், சித்திரையிலேயோ அல்லது உங்களுக்கு சுக்கிரனுடைய பரணி, பூரம், பூராடத்துலேயோ அல்லது புனர்பூசம், விசாகம், புரட்டாதிலையோ இருக்கக்கூடாது. வேறு எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்தானத்தில் அவள் வெறுமனை 10 பொருத்தத்துக்கு 9 பொருத்தம் இருக்குது, நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு அது சேரும் அதுக்கு இது சேரும் அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுன்றதெல்லாம் ஒரு ஹம்பக்குனாக்கா உங்களுக்கு 10 ரூபா கொடுத்தோம் இவ்வளோ டெப்த்தாலாம் ஒரு விஷயத்த யாரும் பார்த்து அவங்கவுங்க டிக் அடித்து கொடுக்குறதோட சரி. அது எக்ஸ்ட்ராவாக தினகணம், மனகணம், தினகணம் எல்லாமே எழுதியிருக்கோம், அவ்வளோதான். அதில் டிக் 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 போட்டு 10க்கு 9, 10க்கு ஏன்னா மார்க் ஸ்கூலில் பாஸ் ஆகிறதுக்கு போடுற மாதிரி போடுவாங்க. அது அதெல்லாமே என்னன்னாக்க ஒரு சைக்காலஜிக்கலாக உங்களை தயார்படுத்துறது, அவ்வளோதான். எல்லாமே எல்லாம் 1க்கு 4 ஜோசியர் இதெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறோம். ஏன் அப்புறம் போய் பிச்சுக்கிட்டு நிற்கிறோம்? அதெல்லாம் யோசிக்கணும் நம்ம. அப்போ நமக்கான அமைப்பு இப்படி தான் இருக்குது அப்படின்றது உங்களுடைய நேச்சுரல் சார்ட்லேயே உங்களுடைய பார்ட்னரை பற்றி, அவருடைய வெயிட்டை பற்றி, அவங்களுடைய இதை பற்றி, ஹைட்டுன்றதை காட்டிலும் ஹைட்டு கூட சொல்லலாம். வெயிட்டுனாக்கா எப்படி இருப்பார், உங்களை அவர் அட்மின் பண்ணுவாரா அல்லது அவரை நீங்கள் அட்மின் பண்ணுவீங்களா? இதுதான் இதில் உங்களுடைய ஜாதகத்திலே நீங்கள் எப்படி கேரக்டர் அப்படின்றது இது இருக்கும். நமக்கு ஆசை என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் அம்சம்னு ஒன்று இருக்கணும், அமைப்புன்னு ஒன்று இருக்கணும். அமைப்பு என்ன இருக்கோ அதன்படி தான் நம்முடைய வாழ்வியல் தன்மை இருக்கும். அப்போ அந்த வாழ்வியல் தன்மையை நம்ம அழகாக அக்செப்ட் பண்ணிக்கிற பட்சத்தில் நம்ம
நிம்மதியான திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும். அதாவது இங்கேருந்து நெருப்பு குழம்பு தாங்க இருக்குது, இதில் தாங்க குளிக்கணும் அப்படின்னா கொடுங்க குளிக்கிறேன் அப்படின்றது வேறு. இல்லை இதெல்லாம் இப்படி குளிக்கிறது, தண்ணி இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி செஞ்சோம்னா தான் அப்போ தான் இன்னிசி அப்போ தண்ணியில் குளிக்கிறது நல்லா இருக்குன்றது மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த அமைப்புன்றது இந்த இடத்துக்குள்ள நெருப்பில் இருந்தால் தான் இப்போ ஆர்டிகா அண்டார்டிகாவில் போகிறோம், எனக்கு ஹீட்டான டெம்பரேச்சர் உள்ள என்வரான்மெண்டல் தான் கிடைக்கணும் அப்படின்னம்னாக்கா அது நடக்குமா? ஏன் சூரியன் அங்கே ஒரே இடத்துல தான், இந்த பூமிக்கு ஒரு இடத்துல தானே சூரியன் இருக்கார், அவர் ஏன் இங்கே மட்டும் கோல்டாக இருக்கார், அங்கே எங்கள் ஊர்லலாம் ஹாட்டாக இருக்கார் அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னாக்கா அதுக்கு சூரியனுக்கு தெரியுமா? சூரியன் செவி மடைப்பாரா உங்களுக்கு? அது போல் தான் சில விஷயங்கள் என்னென்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அதுக்கு உண்டான ஜர்க்கின், அதுக்கு உண்டான கோட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு பயணப்பட்டோம்னாக்கா அழகாக வாழ முடியும். இல்லை நான் எங்கள் ஊரில் நான் பேர் பாடியாக தான் போவேன், எனக்கு ஹாட்டாக இருக்கும், 40 டிகிரி செல்சியஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டார்டிகில் போனீங்கன்னா உறைஞ்சி போயிடுவீங்க, பனிக்குள்ளே சிக்கி போயிடுவீங்க. அது போல் தான் சில விஷயங்கள் அந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி சர்வைவல் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அது இல்லாமல் நானாக இருப்பேன் அப்படின்ற லெவலில் நீங்கள் முறுக்கிட்டு போனீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. உங்கள் வாழ்க்கையை மற்றவங்களும் உங்களை கைட் பண்ணாலும் உங்களால் நிம்மதியாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது அப்படி நான் என்ன இளைச்சவனா, நான் என்ன களைச்சவனான்னு நீங்கள் அப்படின்னா வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதில் ஃபிக்ஸடுங்க. 30லேருந்து அதிகபட்சம் 25 வயசு 30 வயசுலேருந்து மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆனால் 50-55 வயசு வரைக்கும் க்ளோஸ் ஆகிடுது. 25 வயசு தான் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்ய தன்மையில் அண்டர்ஸ்டாண்டிங் தன்மையில் வாழக்கூடிய தன்மை வருஷம் வயசு. இதில் அவருக்கு கூட குறைச்ச கிரகங்கள் தரலாம், பிரச்சனைகள் தரலாம், ஃபிசிக்கலாகவும் தரலாம், மென்டலாகவும் தரலாம். அதெல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிற பட்சத்தில் தான் ஓரளவுக்கு கூட பயணிக்கிறப்ப மற்றவங்களுக்கு இல்லாத முக்கியத்துவம் நமக்கு இருக்கிற பட்சத்தில் நமக்கு இல்லாத முக்கியத்துவத்தை மற்றவங்க பெற முடியாதுன்றது மட்டும் நினச்சிக்கங்க. நீங்கள் மனைவியாக இருக்கீங்க, ரைட்டு, உங்களுக்கு அவர் கொஞ்சம் அவர் அகேன்ஸ்டாக நடந்துக்கிற மாதிரி அவருடைய போக்கில் தெரியுது அப்படின்னா எப்படியா இருந்தாலும் உங்கள் ஸ்தானன்றது நிரந்தரம். அதை நீங்கள் வந்து சவுண்டாக அதை வந்து நான் வந்து ஆளுமை பண்ணுறேன் அப்படின்றப்ப தான் இந்த சிக்கல் வருது. நானாகவே இருக்கிற பட்சத்தில் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டு, ஓகே, எதையுமே தெரிஞ்சிக்காத வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு தான் கஷ்டம், அவருக்கு அதான் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற லெவலில் போயிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அதிகபட்சம் இந்த தனுசு ராசி நேயர்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி நேச்சராகவே டோன்ட் கேர் பாலிசியில் தான் போவீங்க. அதை அப்படியே கீப்பப் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த புதனுடைய நிலைகளையும் அவருடைய நட்சத்திர பங்களிப்பும், அதாவது ஆளுமை எந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தாரோ அதன் அடிப்படையில் செவ்வாயிலையும் சுக்கிரன்லையும் இருந்தால் மட்டும்தான் சிக்கல். குருவில் இந்த 3 கோள்களில் இருந்தால் தான் சிக்கல். 3 நாளே 9 நட்சத்திரத்தில் இந்த புதன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் சஃபர் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட் ப்ரெசென்ட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு 7ஆம் அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கார், அதுவும் ஆட்சி பெற்ற தன்மையில் இருக்கார். அப்போ ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. விலைக்கு இருந்தால் கூட ஒரு ஈர்ப்புன்றது, ஒரு புள்ளின்றது ராணி தேனி மாதிரி அவங்க இருப்பாங்க. நீங்கள் பட்டால் போகிறது வருது வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். எந்த விதமான கவலையும் தேவையில்லை. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தெரிய வரணும் அப்படின்னோம்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளை பதிவிடுங்க. அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த கொஸ்டின் அப்படின்றது கேளுங்க. அதிகபட்சம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். தயவுசெய்து யாரும் கால் பண்ண வேணாம். ஏன்னா யாரும் அட்டன் பண்ணுறதுக்கான ஆள்கள் கிடையாது ஆஃபீஸில். நீங்கள் மெசேஜ் பதிவிடும் பட்சத்தில் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்புவோம். அந்த ரிப்ளையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நானே வாய்ஸ் மெசேஜாக உங்களுடைய பலன்களை டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். இது வரைக்கும் சந்தாதாரர்களாக இருந்தாமல் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருந்தீங்கன்னாக்கா தயவுசெய்து சந்தாரெல்லாம் மாறிக்கிங்க. ஏன்னா முக்கியமான பதிவுகள்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். அதனில நான் வந்து ஜோதிர்லிங்க யாத்திரை பயணிக்க இருக்கிறதுனால நம்முடைய சந்தாதாரர்கள் பிரேயர்லாம் பூரா அவங்களுடைய வாழ்க்கை, குடும்ப நலம், சேம நலம் அனைத்தையுமே அந்த இறைவன்கிட்டையும் நம்ம சமர்ப்பிக்கிறோம். அவங்க பார்த்து எது செய்கிறாங்களோ அது உங்களுக்கு நல்லதாக அமையட்டும். எனக்கான யாத்திரையாக இல்லாமல் அது உங்களுக்கான யாத்திரையாக மாத்திரம். போன ஆண்டுன்றது ஹோமம் நடத்தினோம், இந்த ஆண்டுன்றது ஜோதிர்லிங்க யாத்திரை மேற்கொள்கிறேன். அந்த ஜோதிர்லிங்க யாத்திரை மேற்கொள்வதற்கு உங்களுடைய சந்தாதாரர்களுடைய ஆதரவு எனக்கு முழுமையாக தேவைப்படுது. அந்த இடத்துல உங்களுக்கான ப்ரேயராக நாங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பம் சேமமாக இருக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார். நன்றி, வணக்கம்.